மேடனும் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி மேலும் ஏற்றுவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுகிற தேவனை நாம் இந்த ராத்திரி வேளையில தேடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? என்ன சந்தோஷம் சொல்லுங்க, என்ன சந்தோஷம்? இன்னும் ஒரு ஆண்டை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. எல்லாரும் எப்படி பயன்படுத்த போறாங்கன்னு தெரியாது. யாரை கொண்டு இந்த புதிய ஆண்டை ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரியாது. நிறைய பேர் இந்த ராத்திரியில கூடிட்டு வெறிட்டு சந்தோஷமா இந்த ஆண்டை துவங்கலான்னு இருப்பாங்க. ஆனா நாம கடவுளுடைய சமூகத்துல வந்துட்டு இந்த ஆண்டை அப்பா எங்களுக்கு பிளஸ் பண்ணி கொடுங்க, இந்த ஆண்டை எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும்னு சொல்லி கடவுளுடைய சமூகத்துல வந்து இந்த ஆண்டை துவங்கும்படியா வந்திருக்கோம். இந்த புதிய ஆண்டில கர்த்தர் புதிய காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். பழைய ஆண்டில கர்த்தர் இவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்த தெய்வத்தை நாம் புகழ்ந்து பாட போறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் கூட காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணினீங்களா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் கூட ஒரு சின்ன பாடலை நான் பாடி முடிச்சதும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்குள்ள கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்காரு? ஆமா, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். இப்பொழுது நமக்கு எல்லாம் ஐயா வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப கொடுத்துடணும். நீங்க முதல்ல ஸ்வீட் தான் சாப்பிடணுமா? அதனால ஸ்வீட் சாப்பிட போறோம். ஆண்டவருக்கு என்ன பண்ணிடுவோம்? ஒரு நன்றி அப்பாவுக்கு சொல்லுவோம். நீங்க மட்டும் இல்லைன்னா அழிந்து போயிருப்பேன். நான் நம்பும் மனிதர் என்னை மறந்திட நேரம், ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்திட்ட நேரம். நான் கைவிட மாட்டார்,
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்து இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாளோறும் போற்றுவேன், நாளோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி
தெலுங்கு பாடல் பாடுறேன். உங்களுக்கு புரியாம புரியாதுன்னு தெரியாது, ஆண்டவர் புரியுது. அதே அதே రోజు యేసయ్య పుట్టుక రోజు పాపులంతా ఏడ్చే రోజు అదే అదే రోజు
கத்தர்மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர்மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே.
வேளையில அவரே நம்மை நடத்துகிறவர். அந்த யோசபாத்தின் தேவன் அவன் சொல்கிறான், என்னால முடியாது எதிரிகளை எதிர்கொள்ள, என்னிடத்துல பலன் இல்லை, என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல, என் கண்ணு உண்மையே பார்க்கிறது என்று சொல்லும்போது ஆண்டவராகிய தேவன் அவர் என்ன செய்கிறார் பாருங்க. அவரை நம்பி அவர்கள் என்ன செய்தாங்க? ஆமா, கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க, உபவாசித்தாங்க, தேவனை தேடினாங்க. காரியத்தை கர்த்தர் முடித்தார். 3 கூட்டம் ஒருமனப்பட்டு ஒன்னா சேர்ந்து வந்தவங்க இப்ப என்ன செய்யறாங்க? அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை, அவங்களுக்குள்ளேயே பிரிவினை வந்து என்ன பண்ணிட்டாங்க? 2 கூட்டம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை அழிச்சுது. அதுக்கப்புறம் அந்த 2 கூட்டத்துக்குள்ளே சண்டை வந்து ஒருத்தர் அழிச்சுக்கிட்டு 3 கூட்டமும் இவங்க போறாங்க. அந்த பக்கம் போனா அந்த மேட்டிலே 3 கூட்டத்தார் என்ன செய்தாங்களாம்? செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். அவங்க 3 நாளாய் கொள்ளையிடுகிறார்கள். அந்த ஜனங்களுடைய எல்லாம் அவங்க யுத்தத்துக்காக கொண்டு வந்து எல்லாம் அப்படியே ட்ரெஸ்ஸோட எல்லாம் அப்படியே கிடக்குது. பாருங்க, இன்றைக்கும் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்துல பலம் இருந்தாதான் வாழ முடியும்னு சொல்றாங்க. உலகத்துல இது இருந்தா அது இருந்தா வாய் இருந்தாதான் பிழைக்கும்னு சொல்றாங்க. பணம் இருந்தாதான் முடியும்னு சொல்றாங்க. எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் நம்புகிறவர்களுக்கு அவர் போதுமானவர். ஆமென். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? எனக்கு அவர் போதும், எனக்கு அவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, நம்ம நம்புற தெய்வம் நமக்கு யாரு? யாரு? ஆமென், போதுமானவர். கர்த்தர் இந்த காலை வேளையில கூட அவருடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தரை துதித்து பாடி ஒரே ஒரு பாடல் பாடி நம்ம தேவனுடைய செய்திக்குள்ளாக அருமையான ஐயாவோட கரத்துல நான் கொடுக்க போகிறேன். இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குதத்தம் என்ன சொல்லுங்க? ஆமென் சொல்லுங்க. நான் உண்மை பலப்படுத்தி ஆண்டவர் நம்ம என்ன பண்ண போறாரு இந்த ஆண்டுல? எத்தனை பேர் சொல்றீங்க? பலவீனமா இருக்கிறப்பா பலப்படுத்த போறீங்க. பலப்படுத்தி என்ன பண்ண போறீங்க? சகாயம் பண்ண போறீங்கப்பா. சகாயம் பண்ண போறீங்கப்பா. சகாயத்துக்காக யாரையாக்கிட்டே ஓடுறோம். சகாயத்துக்காக என்ன பண்றோம்? யாரையாக்கிட்டே ஓடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ண போறேன்? ஆமென், சகாயம் செய்ய போகிறேன். தேடி வந்திருக்கோம். ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். பெருமையானதை முன்னறிந்ததா தேவனை படை
மாதிரி நம்ம என்னைக்காவது உட்காந்து காலையில் எழுந்து 1 மணி 2 மணிக்கெல்லாம் பாட்டு பாடி இந்த மாதிரி மகிழ்ச்சியா இருக்கிறோமா? இல்லை. புது வருஷம் தான் பயம். இப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ நான் பண்ணிடலாம் எல்லாம் தொகுச்சு பாடி ஆண்டவருக்கு பண்ணலாம். ஆமா, ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. நிறைய பேர் நினைக்கிறாங்க எதுக்குமே வழி இல்லைன்னா கூட ஆண்டவருக்கு எந்த சூழ்நிலை வந்தா யாருக்கும் எவருக்கும் என்னவே இல்லை, வழி இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட இல்லை. வசனம் சொல்லுது, மனுஷராலே கூடாதது தேவனாலே கூடும். உன்னால முடியலன்னா என்கிட்ட வாழ்றாரு, உன்னால முடியலன்னா வாங்கிட்ட. ஆமா, நீங்க உலகத்துல யாரும் வழி சொல்ல இல்ல, ஏசப்பா மட்டும்தான் சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். உலகத்துல இளைப்பாறுதல் இல்லாமதான், அமைதி இல்லாமதான் உலகம் எங்கெங்கயோ என்ன பண்ணிட்டு இருக்கு, பயந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இளைப்பாறுதலை நான் தருகிறேன், நான் தருகிறேன், என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. காலை வேளையில் அந்த தெய்வத்தை தான் நம்ம தேடி என்ன பண்ணிருக்கிறோம், வந்திருக்கிற எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஆமாப்பா, ஆமாப்பா, என்னதாப்பா நம்பி வந்திருக்கிறோம், உன்னதாப்பா தேடி வந்திருக்கிறோம். நீதான் என்கிட்ட குறை இருக்கு, என்கிட்ட குற்றம் இருக்கு, என்கிட்ட என்னென்னமோ இருக்கு, நீ விரும்புகிற எதுவும் கூட என்னிடத்தில் இல்லாம இருக்கலாம். ஆனால் உம்மிடத்தில் எனக்கு இரக்கம் உண்டு என்று மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். உம்மிடத்தில் எனக்கு இரக்கம் உண்டு என்று அறிந்திருக்கிறேன். ஒரு திருடன் ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு திருடன் பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனும் தான் சிலுவையில தொங்கிட்டு இருக்கான். ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் அந்த பரலோகத்துல பரதேசத்துல வரும்போது என்ன பண்ணிக்க நினைச்சுக்கோ, நினைச்சுக்கோ ஆண்டவரே. அவர் சொல்றார், இன்றைக்கே என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். இந்த காலை வேளையில ஆண்டவராகிய தேவன் இடத்துல நமக்கு வழி உண்டு, வேதன் உண்டு, சகாயம் உண்டு. உலகத்தில் யார் நமக்கு சகாயம் செய்யாம இருக்கலாம்? கர்த்தர் நமக்கு சகாயம் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றும் உள்ள கிருபை, என்றென்றைக்கு அசையாத கிருபை, அது தேவனுடைய கிருபை. காலை வேளையில் அதை நம்பி வந்திருக்கிற நமக்கு ஒரு நாள் வெக்கம் இல்ல, பயம் இல்ல, துக்கம் இல்ல. நான் சொல்றேன், சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, பரவாயில்ல. யார் என்ன கைவிட்டாலும் பரவாயில்ல, பரவாயில்ல. என்ன படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், என்ன படைச்சார் இல்ல. நான் விழுந்து போகாதபடி என் தாயின் கர்ப்பத்தில் என்னை தாங்கினவர் இன்றும் என்னை தாங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். முதிர் வயது வரை நடத்துவேன், நரமயிர் வரை நடத்துவேன், மரண பரியந்த நான் உன்னை நடத்துவேன் சொன்ன தெய்வத்தினுடைய வாக்கு வார்த்தை நம்மிடத்திலே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உபத்திரவமோ சொல்லுங்க, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்மாணமோ, பட்டயமோ, நாசமோசமோ, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றும் ஜெயம் உண்டு. கொஞ்சம் நஞ்சம் ஜெயத்துக்கே பாக்குறோம், கொஞ்சம் தூக்கி விட்டா போதும், கொஞ்சம் தூக்கி விட்டா போதும். இல்லங்க, இல்லங்க. ஐயோ, மனுஷரை பின்பற்றி அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே போய் எதுனா கிடைக்குமா, எதுனா நடக்குமா, இந்த மனுஷங்கிட்ட போனா எதுனா கிடைக்குமா? இல்ல. இயேசுவை நம்பினா எல்லா இடத்துல தயவு கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நம்பி இருக்கிற உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த காலை வேளையில கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த வாக்குத்தத்தம் இந்த பெத்தேல் ஜெப வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் வந்து படிக்க போகிறது.
சொல்லுங்க. மத்தியில் இருக்கிற அன்பு ஊழியக்காரர் தேவனுடைய செய்தியை நம்ம மத்தியில் கொண்டு வருவார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. 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 தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே, புதிய நாளிலே, அதிகாலையிலே தேவனோடு இருக்க முடியாது. நம் தேவனாகிய இந்த தருணத்தை நமக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கின்றவராகவே இருந்தார். நானே கர்த்தர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை. இந்த வானத்திற்கும் பூமிக்கும் ஒரே தேவனாகிய கர்த்தர். இந்த புதிய ஆண்டிலே நம்மை அவர் சொன்னபடியே நடத்தப் போகிறார். அதனாலே நமக்கு தேவனுடைய வார்த்தை மீது நமக்கு நம்பிக்கை உண்டு. இந்த நாளிலும் நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர், போதுமானவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நம்மை நடத்துவதாக இந்த காலை வேலையிலும் கூட புதிய ஆண்டை நாம் காணும்படியால், இந்த நாளை நாம் விசுவாசிக்கும்படியால், தேவன் கொடுத்த இந்த நாளை விசுவாசிக்கும்படியால் கர்த்தர் நாம் வழிபடுவதாக. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையோடு நாம் ஒவ்வொருவரும் அவருக்குள் நிலைத்திருக்கும். கர்த்தர் நம்மை நடத்துவாராம். பிரைஸ் தி லார்ட்.
இந்த புதிய ஆண்டில் தேவனாகிய கர்த்தர் என்னோட உந்துதல் செய்து எனக்கு உணர்த்திய காரியங்கள், இந்த புதிய ஆண்டில் என் பிள்ளைகளுக்கு எதை குறித்தும் இன்றைக்கு மாத்திரம் அவர்களை சுதந்திரமாய் இருக்கும்படி சொல்லி சில வார்த்தைகளை மாத்திரம் அவர் நினைவுபடுத்தினார். அதை மாத்திரம் உங்களுக்கு தேவன் சொல்லும்படியாய் என்னிடத்தில் கொடுத்ததுனால கலாத்தியர் 1வது அதிகாரத்திலே 3, 4, 5. கலாத்தியர் 1, 3, 4, 5. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நீங்கள் தேவனை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை நினைவுபடுத்தியிருக்கிறார். அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து நினைவுபடுத்தியிருக்கின்றபடியினால் நாம் ஒவ்வொருவரும் கூட நம் தேவனாகிய கர்த்தர் அவரை குறித்து நம்மிடத்திலே என்ன சொல்லியிருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து அவர் இந்த நாளிலே சொல்லியிருக்க காரியத்தை குறித்து மிகவும் அவசியமானதும் மிகவும் முக்கியமானதுமாக பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் அன்றும் சொல்லியிருந்தார், இன்றும் நினைவுபடுத்துகிறார். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். நாம் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஏதேன் தோட்டத்திலே சுகமாகத்தான் வைத்திருந்தார். ஆனாலும் கூட கீழ்ப்படியாமையின் மீறுதலினாலே இந்த பொல்லாத உலகத்திலே காணப்படுகின்ற அவருடைய சந்ததியாகிய நம்மை குறித்து அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் நம்மை குறித்து அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். என்னவென்று, எப்பொழுது என் பிள்ளைகள் என் வார்த்தைகளை கேட்டு என் ராஜ்யத்திற்கு வர ஆயத்தமாயிருக்கிறார்களா, அந்த காலம் இந்த புதிய ஆண்டிலும் அதை குறித்தெல்லாம் தேவன் நம்மிடத்திலே பேசியிருக்கிறார். அடுத்து தானியேலை குறித்து 6:20 21, 22, 23. தானியேல். அப்பொழுது தானியேல் 6:20, 21, 22, 23. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனாகிய உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஏன் என்று கேட்டால், மிகவும் வைராக்கியம் உள்ள தேவனை குறித்து அத்தனை தாகம் உள்ளவனாய் தானியேல் இருந்தார். ஆதலால் ராஜ
ராஜாவுக்கு கூட ஒரு சின்ன சந்தேகம். ஆகையால் கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலே என்று கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஏன்? அவன் தானியேலையே நம்பியிருக்கின்றபடியினால் ஒரு சத்தமும் இல்லையே, சிங்கங்களின் சத்தமும் இல்லை, தானியேலுடைய அலறல் கூக்குரலும் இல்லையே, அமைதியோடு இருக்கிறது. என்ன நடந்தது என்று ராஜாவுக்கு புரியவில்லை. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. ஏன்? என்னை குறித்து உனக்கு எத்தனை சோகம், எத்தனை துக்கம், எத்தனை வருத்தம். இந்த தானியேலே அநியாயமாக சிங்ககிரியிலே போடும்படியாய் கேட்டதின் நிமித்தமாக ராஜா ஒன்றும் புரியாமல் ஆண்டவரை அந்த ராஜா நினைத்துக் கொண்டு சிங்ககிரியிலே தானியேலை போட்டுவிட்டார். அதுதான் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனாகிய கர்த்தருக்கு நாம் ஒவ்வொருவரும் குற்றமற்றவர்களாய், பாவம் இல்லாதவர்களாய், பரிதானம் வாங்காதவர்களாய், அவதூறு சொல்லுவதற்காக, பிறரை குறித்து புறம் கூறுதல் இல்லாத எத்தனையோ காரியங்கள் தேவன் சொல்லியிருக்கார். இவர்கள் எல்லாவற்றிலும் தானியேல் பரிபூர்ண நம்பிக்கையோடு தேவன் மீது வைத்த அந்த நம்பிக்கை பரிபூர்ணமாய் இருந்ததினாலே அந்த சிங்கங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அதனுடைய வாயை கட்டி போட்டார். அதேனென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்தது இல்லை என்றார். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. இதுதான் விசுவாசம். நானும் கூட அப்படித்தான் தேவன் மீது வைத்திருக்கின்ற அந்த விசுவாசம் யாராலும் தடுக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. என் தேவன் தான் எனக்கு என்னை குறித்து எந்த சூழ்நிலையிலும், எந்த சமயத்திலும், நேரத்திலும், காலத்திலும் என் தேவன் மாத்திரமே எல்லாவற்றுக்கும் அவர் சிறந்தவர். அவர் ஒருவர் மாத்திரமே எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். அவர் ஜெயித்தவர். அந்த விசுவாசம் அதுதான் என்னை பலப்படுத்தி சீர்படுத்தி உங்கள் மத்தியிலே தேவனுடைய ஊழியக்காரனாய் உங்களுக்கு முன்பாக அவர் வார்த்தைகளை வாங்கி உங்களுக்கு சொல்லும்படியாய். எத்தனை சந்தோஷம், எத்தனை பெருமை. ஒவ்வொருவரும் தானியேலை போல நானும் கூட இருப்பேன். 3 வேளையும் ஜெபித்தார். எந்த ஜெபத்தோடு? தன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனை துதிக்கும்படியாய், கனப்படுத்தும்படியாய், ஆராதிக்கும்படியாய், வேண்டுதல் அல்ல, அவரை மகிமைப்படுத்தும்படியாய் எப்பொழுதும் இதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அப்பதான் ராஜாவாகிய தேவன் நம்மோடு கூட இருப்பார், நம்மை வழிநடத்துவார், நமக்கு ஆலோசனை கொடுப்பார், நம்மை பாதுகாப்பார், நம் தேவையை எல்லாவற்றையும் சந்திப்பார். எத்தனையோ காரியங்கள் தேவன் எங்களுக்கும் அந்தந்த நேரத்திலே என்னென்ன காரியங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்பதை தேவன் தீர்மானித்து அதன்படி நடத்துவார். இல்லை என்று
நினைக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் இருக்கு. அப்படி சொல்லும்படிய எத்தனை அற்புதம் அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லோருக்கும் தேவன் செய்கிறார். ஆனால் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளும்படியாய், நினைவு கூறும்படியாய், அந்த விசுவாசம் மிகவும் பெரியது. அதைத்தான் தானியேலை குறித்து இங்க சொல்லப்படுகின்ற காரியம். அடுத்தது 9வது அதிகாரத்திலே 15, 16, 17, 18 தானியேல். இப்போது உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோம். ஆண்டவரே, உடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றவரத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியாருடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் ஒரு முகத்தை பிரகாசிக்க செய்தோம். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாழிடங்களையும் உமது நாமும் தரிக்கப்பட்டு இருக்க நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். நாம் தேவனிடத்தில் அப்படியே நம்முடைய விண்ணப்பங்களை செலுத்துவோம். தேவனாகிய கர்த்தர், ஒருவேளை நமக்குள்ளே பாவங்கள் இருக்குமானால், உலகத்தான் சொல்லுகிற அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும், ஒருவேளை அப்படி நம்மை அறியாமல் கூட பாவம் நமக்குள்ளே காணப்படுமானால், தேவனை நோக்கி நம் பாவங்களை என்னவென்று ஆராய்ந்து அறிந்து தேவனிடத்திலே ஒப்புவித்து வார்த்தை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் கேவலம். அவன்தான் தேவனிடத்திலே இறக்க பெற முடியும். தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தாதவன் தன் பாவங்களிலிருந்து விடுபட முடியவே முடியாது. இது தேவனுடைய வெற்றிமதிகள். எசேக்கியேல் சொல்லப்படும் போது பாருங்க, எசேக்கியேல் 1006வது பக்கம் 36:9. இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். தேவன் நமக்கு கொடுக்கிற தைரியம், நம்பிக்கை நான் கொடுக்க முடியும். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இந்த நாளிலே தேவன் நமக்கு தைரியம் கொடுத்திருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். தேவனை உண்மையாய் நம்புவோம். நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அதிகாலையில் தினம் தீனார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. உம்மை கண்டடைவார்கள்
ஆராதிக்கும் தேவன் அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை வல்லமை உனை சூழுமே அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் என் தேவா. நன்மையல் முடி சூடு அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் என் தேவா. ஆராதனையில் துதிபாடினார் சுகமடைவார்கள் என் தேவா. துதிக்கு மாத்திரை தூயாவியே ஆயிரம் இருந்தென்ன எனக்கு ஆறுதல் ஒன்றே போதும்.
ஆயிரமே உண்மையில் இருந்தாலும் ஆசைகள் மழை போல் குவிந்தாலும் இந்த ஆயிரமே உன் கையில் இருந்தாலும் ஆத்ம தீர்ப்பு இல்லை என்றால் ஆத்ம தீர்ப்பு இல்லை என்றால் அவைகளினால் ஒரு லாபம் இல்லை ஆண்டவர் பாதத்தில் பங்கும் இல்லை மகனே என் மகனே ஆண்டவர் பாதத்தில் பங்குமில்லை அருளாத மாளிகையில் இடமில்லை அருளாத மாளிகையில் இடமில்லை ஆயிரத்திருந்தென்ன எனக்கு உன் ஆறுதல் ஒன்றே போதும் ஆயிரம் இருந்தென்ன எனக்கு உன் ஆறுதல் ஒன்றே போதும் நாளெல்லாம் வாழ்ந்தென்ன எனக்கு நாளெல்லாம் வாழ்ந்தென்ன எனக்கு என் நாயகன் அன்பொன்றே போதும் நாயகன் அன்பொன்றே போதும் ஆயிரம் இருந்தென்ன எனக்கு உன் ஆறுதல் ஒன்றே போதும்